யாசகம் எடுக்கும் நிலையில் முன்னாள் போராளிகள் உயர் சபையில் சுட்டிக்காட்டிய கூட்டமைப்பு. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் இயக்குநர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பதற்றம். கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக திரண்ட போராட்டக்காரர்கள். 3ஆம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டித்த 10 பேர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. வீதியில் துப்புபவர்களுக்கு இன்று முதல் கடுமையான சட்டம். நீலகிரி முப்படைகளின் தலைமை தளபதி ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியதில் திடுக்கிடும் தகவல். புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு உரிய வசதிகளை அரசு செய்து கொடுக்கவில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக பலரும் கையேந்தி பிச்சை எடுக்க வேண்டிய அவல நிலை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர், புனர்வாழ்வளிக்கப்பட்ட முன்னாள் போராளிகளுக்கு சிறு கைத்தொழில் அல்லது வங்கிக் கடன், ஊவா தொழில் வாய்ப்பு வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை. இன்று வறுமையால் அவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகியுள்ளனர். புனர்வாழ்வு பெற்ற சிலர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பலர் கையேந்தி பிச்சை எடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எக்ஸ்பிரஸ் பேல் என்ற கொள்கலன் கப்பலின் இயக்குநர்கள் இலங்கையின் மேற்கு கரையோரத்தில் ஏற்பட்ட இடிபாடுகளை அகற்றுவதற்காக ஷாங்காய் சால்வேஜ் நிறுவனத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். அத்துடன் கப்பலில் ஏற்பட்ட தீ மற்றும் அதனைத் தொடர்ந்து மூழ்கும் போது கப்பலில் இருந்த கொள்கலன்கள் மற்றும் குப்பைகளை மீட்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மேற்கொள்ளப்பட்ட சைட் ஸ்கேன் சோனார் மூலம் குப்பைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அத்துடன் தற்போது கொழும்பில் உள்ள ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டுள்ள எஞ்சிய 8 பணியாளர்களை திருப்பி நாட்டிற்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இலங்கை அதிகாரிகள் தங்களது 2வது இழப்பீட்டு கோரிக்கையை கப்பல் உரிமையாளரிடம் சமர்ப்பித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக இன்றைய தினம் இடம்பெற்ற போராட்டம் காரணமாகவே பதற்ற நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நாட்டின் தேசிய வளங்கள் மற்றும் ஜுகதனவை மின் உற்பத்தி நிலையம் அமெரிக்க நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இலங்கை மின்சார சபை ஐக்கிய தொழிற்சங்க கூட்டணி இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஜனாதிபதி செயலகத்தை நோக்கி சென்றுள்ளதாகவும் இதனால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பதற்ற நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆர்ப்பாட்டத்தின் ஏற்பாட்டாளர்கள் 2 ஜனாதிபதி செயலகத்திற்குள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக சென்றுள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பைசர் 3ஆம் கோவிட்-19 தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் மொத்த எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்துள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் 37,578 பேருக்கு பைசர் 3ஆம் தடுப்பூசி செலுத்தப்பட்டதை தொடர்ந்தே இந்த எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய நாளில் 40,347 பேருக்கு கோவிட்-19 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் 755 பேருக்கு பைசர் 1ஆம் தடுப்பூசியும் 313 பேருக்கு 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் 409 பேருக்கு சைனோவா 1ஆம் தடுப்பூசியும் 1238 பேருக்கு 2ஆம் தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் விஞ்ஞான பிரிவு தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுஷ்டித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 10 பேரும் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று வாழைச்சேனை மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், மட்டக்களப்பு கிரான் பகுதியில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நடத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டின் பெயரில் கல்குடா காவல்துறையினரால் கடந்த மார்கழி 27ஆம் தேதி 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். இது தொடர்பான வழக்கு வாழைச்சேனை மாவட்ட நீதிமன்ற நீதிபதி MH வசீல் முன்னிலை இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த வழக்கில் சட்டத்தரணி சுகாஸ் முன்னிலையாகி விண்ணப்பித்த பிணை மனுவின் அடிப்படையில் 10 பேரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர்.
குற்றவியல் தண்டனை சட்டத்திற்கமைய வீதிகளில் துப்பினால் அந்த நபரை கைது செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியும் என சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோஷன் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வீதிகளில் ஆங்காங்கே வெற்றிலையை சப்பிட்டு எச்சில் துப்பும் நபர்களுக்கு எதிராகவே இன்று முதல் கடுமையாக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை பாதுகாப்பு மற்றும் அரசு தலைவர் செயலகத்தின் விசேட பொறுப்புகள் சுற்றாடல் பணிப்பாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் ரோஷன் ராஜபக்ஷ காவல்துறை சுற்றாடல் பிரிவுக்கு இதற்கான பணிப்புரையை விடுத்துள்ளார். வீதிகளில் ஆங்காங்கே எச்சில் துப்புவதால் கடும் அசுத்தம் ஏற்படுவதோடு கொரோனா போன்ற வைரஸ் தொற்று நோய் பரவுவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. இதனால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி அருகே முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவரது குடும்பத்தோடு பயணித்த ஹெலிகாப்டர் மலைமுகட்டில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 7 விமானப்படை அதிகாரிகள் உயிரிழந்துள்ளனர். கோவை சூலூர் விமானப்படை மைதானத்தில் இருந்து வெலிங்டன் சென்றபோது விமானப்படைக்கு சொந்தமான எம்ஐ ரக ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிக் கொண்டது. இந்த ஹெலிகாப்டரில் முப்படை தளபதி பிபின் ராவத் அவரின் மனைவி உட்பட 14 பேர் பயணித்தனர். பனிமூட்டம் காரணமாக ஹெலிகாப்டர் மலைமுகட்டில் மோதி விபத்துக்கு உள்ளானது. கடந்த 1.5 மணி நேரமாக ஹெலிகாப்டர் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது. விபத்து நடைபெற்ற இடத்தில் 4 பேரின் உடல்கள் முற்றிலும் எரிந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து மேலும் 3 உடல்கள் மீட்கப்பட்டன. தற்போதைய நிலையில் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விபத்து நடைபெற்ற இடத்திற்கு மாவட்ட ஆட்சியர் விரைந்துள்ளார். கோவையில் இருந்து 6 பேர் கொண்ட மருத்துவர் குழுவும் குன்னூர் விரைந்துள்ளது. இந்த குழுவில் தீக்காயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வல்லுநர்கள் இடம்பெற்றுள்ளனர். வெலிங்டன் ராணுவ பயிற்சி மையத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. விபத்து நடைபெற்ற இடத்தில் மீட்புப் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. யாசகம் எடுக்கும் நிலையில் முன்னாள் போராளிகள் உயர் சபையில் சுட்டிக்காட்டிய கூட்டமைப்பு. எக்ஸ்பிரஸ் பேல் கப்பல் இயக்குநர்களுடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். கொழும்பில் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக பதற்றம். கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக திரண்ட போராட்டக்காரர்கள். 3ஆம் தடுப்பூசி செலுத்திக் கொண்டோரின் எண்ணிக்கை 10 லட்சத்தை கடந்தது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டித்த 10 பேர் தொடர்பில் நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. வீதியில் துப்புபவர்களுக்கு இன்று முதல் கடுமையான சட்டம். நீலகிரி முப்படைகளின் தலைமை தளபதி ஹெலிகாப்டர் விழுந்து நொறுக்கியதில் திடுக்கிடும் தகவல்.